குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது 2ஆம் அதிபதியும் தனக்காரகன் குரு பகவானும். குரு பகவானும் 2ஆம் அதிபதியும் எங்கே இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லக்னங்களுக்கும் 2ஆம் அதிபதி யார், தனக்காரகன் குரு என்ன செய்ய போகிறாரு, எப்படி எந்த இடத்துல இருந்தால் எப்படி உங்களுக்கு பணத்தை கொடுக்க போகிறாரு. ஏன்னா தனக்காரகன் குரு நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பணங்காசு வருமானத்தை வந்து குடுப்பாரு. பணங்காசு வருமானத்த குடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு குடுப்பாரு. இல்ல அப்டின்னா தேவையான அளவு குரு பகவான் நல்லா இல்ல அப்டின்னா, நம்மளுக்கு தேவையான அளவு பணம் கிடைக்காது. நம்ம கடன் வாங்கி கடைசி வரைக்கும் கடன்லயே சிக்கி சின்னப்படுற அளவுக்கு தான் நிலைமைய உருவாக்கும். தனக்காரகன் குருவும் 2ஆம் அதிபதியும் நல்லா இல்ல அப்டின்னா, இப்படி தான் நடக்கும். அப்ப அந்த 2ஆம் அதிபதியும் தனக்காரகனும் எங்க இருந்தா, எப்படி பலன்கிறத நீங்க உங்க லக்னத்த வச்சே நீங்க பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இப்ப 2ஆம் அதிபதி எப்படி இருந்தா எப்படின்னு பார்க்க போறோம். இப்ப மேச லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி வந்து சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானும், இந்த குரு பகவான் வந்து தனத்துக்கு காரகரு. 2ஆம் அதிபதி வந்து பணத்த குடுக்கக்கூடியவர் தான் 2ஆம் அதிபதி. அப்ப இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாம இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சுக்கிரனும், இந்த குரு பகவானும் 7வது வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து இருக்கணும். அல்லது குரு இருக்கிற இடத்துல இருந்து 7வது வீட்ல இந்த சுக்கிரன் இருந்தா 2 பேரும் தொடர்பு கொள்ற மாரி அர்த்தம். அல்லது குரு இருக்கிற இடத்துல இருந்து 5வது வீட்ல சுக்கிரன் இருந்தாலும் 2 பேர்த்தினுடைய தொடர்பு இருக்கு. அல்லது குரு இருக்கிற வீட்ல இருந்து 9வது வீட்ல இந்த சுக்கிரன் இருந்தாலும் 2 பேரும் தொடர்புல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா, குரு இருக்கிற இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து தனக்கட்டுப்பாடே இருக்காது. பணக்கட்டுப்பாடே இருக்காது வாழ்க்கையில. நம்ம சம்பாரிப்போம் அப்படிங்கிறது தொழில் செஞ்சு சம்பாரிப்போம். தொழில் செய்யாம மூளைய யூஸ் பண்ணி ஆட்கள் வச்சு சம்பாரிப்போம். பல விதத்தில நம்மளுக்கு வருமானம் வந்து சம்பாரிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருப்போம். ஆனா, அந்த பணத்த சம்பாரிக்க முடியுமாங்கிறது தான் இப்ப பார்க்குறோம். சம்பாரிக்க முடியணும்னா இந்த 2ஆம் அதிபதியும், இந்த குரு பகவானும் தொடர்புல இருக்கணும். எங்க இருந்தாலும் நீங்க குரு பகவான் இருக்கிற இடத்துல இருந்து இந்த 2ஆம் அதிபதிய நீங்க வந்து கணக்கிட்டு பார்க்கணும். அதே ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு அப்படின்னா, புதன் பகவான். இந்த புதன் பகவானும், இந்த குரு பகவானும் தொடர்புல இருக்கணும். இந்த குரு பகவான் எங்க இருக்காரோ, அங்கருந்து அந்த குரு பகவானோட சேர்ந்து இந்த புதன் இருக்கணும். அல்லது இந்த குரு பகவான் இருக்கிற இடத்துலருந்து 5வது வீட்ல புதன் பகவான் இருக்கணும். அல்லது குரு பகவான் இருக்கிற இடத்துலருந்து 7வது வீட்ல இந்த புதன் இருக்கணும். அல்லது குரு பகவான் இருக்கிற வீட்ல இருந்து 9வது இடத்துல இந்த புதன் இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த ரிஷப லக்னக்காரருக்கு வந்து பணங்காசு தட்டுப்பாடு இல்லாத ஓடிட்டுருக்கும். ஏன்னா, அந்த 2 பேத்தினுடைய தொடர்பு அதிகமா இருக்கணும். இதில வந்து இன்னும் லக்னாதிபதி சுக்கிரனும் சேர்ந்து தொடர்புல இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு நல்ல யோக பலனையே குடுக்கும். ஏன் அப்டின்னா, இந்த புதனும், இந்த சுக்கிரனும் நட்பு கிரகங்கள். லக்னாதிபதி சுக்கிரனும், இந்த 2ஆதிபதி புதனும் நட்பு கிரகங்களா வராங்க. இந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து இந்த சுக்கிரனும் தொடர்புல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பெருத்த யோக பலன குடுக்கும். குரு, புதன், சுக்கிரன் இந்த 3 பேரும் தொடர்புல இருந்தாங்கன்னா, பெருத்த யோக பலனையே குடுப்பாங்க. அதே மாரி மிதுன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி வந்து சந்திர பகவான். இந்த சந்திரனும், இந்த குருவும் தொடர்புல இருக்கணும் இவங்களுக்கு. மிதுன லக்னக்காரருக்கு வந்து சந்திரனும், குருவும் தொடர்புல இருக்கணும். எப்படி இருந்தா தொடர்பு அப்படின்னா, அதான் 2 பேரும் ஒரே வீட்ல குருவும், சந்திரனும் ஒரே வீட்ல இருக்கலாம். அல்லது குருவுக்கு 5வது வீட்ல சந்திரன் இருக்கலாம். அல்லது குருவுக்கு 7வது வீட்ல சந்திரன் இருக்கலாம். அல்லது குருவுக்கு 9வது வீட்ல சந்திரன் இருக்கலாம். அப்படி இருந்தா, அவங்க வந்து 2ஆம் அதிபதியும் இந்த தனக்காரகன் குரு பகவானும் தொடர்புல இருக்கிற மாதிரி மிதுன லக்னத்துக்கு. அதே மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதனும் தொடர்புல இருந்தா, இன்னும் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு அதிகமா குடுக்கும். அப்படி அந்த அந்த அளவுக்கு நம்ம பெருத்த அளவுக்கு எதிர்பார்க்கலனாலும், காசு பணம் பஞ்சம் இல்லாம நம்மளுக்கு வருமானம் வந்துட்டுருக்கணும் அப்படின்னா, இந்த 2 பேர் தொடர்பே போதும். அதாவது 2ஆம் அதிபதியும், தனக்காரகன் குரு பகவானும். அந்த 2ஆம் அதிபதி ஸ்தானாதிபதின்னு சொல்றது. அப்ப இந்த குரு பகவான தனக்காரகன்னு சொல்றது. ஒரு ஒரு இதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதின்னு சொல்றது. அதே மனைவிய வந்து 7ஆம் அதிபதிய வந்து கணக்கிட்டு அவங்க குடும்பத்த பத்தி சொல்றது. அதே போல தான் இந்த பணத்துக்கும்
அந்த மாதிரி 2ஆம் அதிபதியும் இந்த தனக்காரகன் குரு பகவானையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். மிதுன லக்னத்துக்கு இந்த மாதிரி. அடுத்தது வந்து கடக லக்னத்துக்கு. கடக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவானும் இந்த குரு பகவானும் தொடர்பில் இருக்கணும். குரு வந்து தனக்காரகன். குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் கூடவே இருக்கலாம், அல்லது குரு இருக்கிற இடத்துலேருந்து 5ஆவது வீட்டில் இருக்கலாம், அல்லது குரு இருக்கிற வீட்டை 1ஆவது வீடாக வச்சு எண்ணி பாருங்கள். குரு இருக்கிற வீட்டிலேருந்து 7ஆவது வீட்டில் இருக்கலாம் சூரியன். குரு இருக்கிற வீட்டிலேருந்து 9ஆவது வீட்டில் இருக்கலாம் சூரியன். இப்படி இருந்தாங்கன்னா தொடர்பில் இருக்கிறதா அர்த்தம் கடகலக்கணத்துக்கு. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு பணத்தட்டுப்பாடே இருக்காது. வாழ்க்கையில் வந்து காசு கஷ்டமே இருக்காது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கல்வி செலவு பண்ணுறதுக்கோ, மற்ற செலவு, திருமண செலவு பண்ணுறதுக்கோ, எல்லா செலவுக்கும் உண்டான பணம் கடன் வாங்காமல் நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே சிம்ம லக்னத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி புதன் பகவான். தனஸ்தானாதிபதினு சொல்கிறது 2ஆம் அதிபதியை. தனக்காரகன் வந்து குரு பகவான். இந்த குரு பகவானும் இந்த புதன் பகவானும் மறையாமல் இருக்கணும். குரு பகவானுக்கு இந்த புதன் மறையாமல் இருக்கணும். ஏன்னா குரு இருக்கிற இடத்துலேருந்து குருவோட சேர்ந்து இருக்கணும், அல்லது குருவுக்கு 5ல் இருக்கணும், அல்லது குருவுக்கு 7ல் இருக்கணும் புதன், அல்லது குருவுக்கு 9ல் இருக்கணும். இப்படி இருந்தால் மறையாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லது குருவுக்கு 6, 8, 12ல் மறைஞ்சிருந்தாங்க அப்படின்னா 2ஆம் அதிபதி நம்மளுக்கு பணம் வருமானம் வர்றது வந்து குறைபாடு இருக்கும். நம்ம வந்து கஷ்டங்களை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலையிலேயே நம்ம வாழ்க்கை வந்து ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி குரு பகவானும் மறைஞ்சிருந்தால் இன்னும் சுத்தம். ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து கடன் வாங்கி வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி சம்பாதிக்கிறது இன்றைக்கே சாப்பிட்டுட்டு வர மாதிரி நிலைமை தான் இந்த குரு பகவான் வந்து. குருவும் 2ஆம் அதிபதியும் மறைஞ்சிட்டாங்கன்னா, மறைவு ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா கஷ்ட காலங்களாகவே நம்மளுக்கு வந்து சேரும். அதே கன்னியா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி வந்து சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானும் இந்த குரு பகவானும் தொடர்பில் இருக்கணும். கன்னியா லக்னத்துக்கு தொடர்பில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து வாழ்நாளில் நம்மளுக்கு தேவையான பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கஷ்டம் இல்லாத நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வரும். அப்படி எப்படி இருக்கணும் இந்த புதனும் குருவும் அப்படின்னா, இந்த கன்னியா லக்னத்துக்கு வந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து புதன் வந்து மறையாமல் இருக்கணும். மறையாமல் இருந்தால் காசு பணம் பஞ்சம் இல்லாத சம்பாதிக்கலாம். கன்னியா லக்னத்துக்கு புதன் பகவான் 12ல் மறையலாம், லக்னத்துக்கு 12ல் மறையலாம். ஆனால் குருவுக்கு 12ல் மறையக்கூடாது. குருவுக்கு 6, 8, 12ல் மறையக்கூடாது கன்னியா லக்னத்துக்கு. புதன் மறைஞ்சிருந்தால் நல்லது, லக்னாதிபதியாக வராருங்கிறதுனா புதன் இல்லை, சுக்கிரன் வந்து மறைஞ்சிருந்தால் வந்து கெடுதல் தான். 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து மறையக்கூடாது. மறைஞ்சிருந்து குரு பகவானும் மறைஞ்சிருந்தால் இவங்க கன்னியா லக்னக்காரரும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். தன் குழந்தைகளுக்கு தேவையான அளவு செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் வரும். மறையாமல் இருக்கணும்னா அதுதான் குரு இருக்கிற இடத்துலேருந்து 5, 7, 9ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருக்கணும். இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல பலனே நடக்கும். காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. பணம் காசு சம்பாதிக்கிறதுக்கு. அதாவது எப்படி சம்பாதிப்போங்கிறது அது நம்ம 10ஆம் இடத்தை பொறுத்து அப்புறம் பார்ப்போம், பிறகு பார்ப்போம். வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.